எனதருமை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் உறவுகளை கவனமா பாத்துங்க. இப்ப பவுனம்மா தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறது வாய்வு பிரச்சனை தராத, சுகரை ஏற்றாத, குருபாகமாக உருளைக்கிழங்கு போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, கொழுப்பை ஏத்தாத வெங்காய பஜ்ஜின்னு அத்தனையும் செய்ய போறோம். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வழக்கம் போல பஜ்ஜி மாவு வீட்டுல தயாரிக்கிறாங்க. இதோ இயற்கையாக நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டி புளிச்சு வச்சிருக்கக்கூடிய இட்லி மாவு 2 நாள் கடந்துருச்சு. நாட்டு ரக கடலை மாவு, அதை ரெண்டையும் போட்டு இப்ப பிணைஞ்சு வைக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி ஓட்ட விடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சோ இப்ப என்ன பண்றாங்க? கூட தண்ணியும் ஊத்தி அவங்க கைய பயன்படுத்தி, நம்ம வீட்டு ராணி தேனீக்கள் அவங்க கையில நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை எந்நேரம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு உணவு பதார்த்தத்துல அவங்க உள்ள விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுல ஒன் ஆஃப் த மெத்தடு. இப்ப பவுனம்மா கையும் இந்த தண்ணியும் இந்த இட்லியில மாவுல இருக்கக்கூடியதும் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பல்கி பெருக போகுது. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் கொடுக்க போறோம். அப்படி பல்கி பெருகினதுக்கு அப்புறம் இந்த கடலை மாவா இருக்காது, பஞ்சு மாதிரி மாத்திரும். அதுக்கப்புறம் இந்த கடலை மாவோட நம்ம சொல்ற மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை சேர்த்து நம்ம ரேஷன் பாமாயில்ல கூட நம்ம சுத்தி செய்த எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ரேஷன் பாமாயில்ல கூட என்ன பண்ண போறோம்? போண்டா பஜ்ஜி செய்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நான் அடுத்த பதிவுல போண்டா சுட்டும் காட்டுறேன். ரேஷன் பாமாயில்ல சொல்றேன். 66 வயசுல நம்ம பவுனம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, கொழுப்பேறது இல்ல, சுகர் இல்ல, ஒபிசிட்டி இல்ல, கேஸ் ட்ரபிள் இல்ல, எனக்கும் இல்ல. அதுக்கு மெயின் இந்த மாவு தயாரிப்புல தான் இருக்குது விஷயம். அதை உங்க முன்னாடி முழுதா வச்சாச்சு. ஓகேங்களா? முதல்ல எல்லாம் இவங்க இந்த மாதிரி போண்டா செய்யாம டக்குன்னு நீங்க எல்லாம் கலக்கிற மாதிரி கடையில் இருக்கிறது ரெடிமேடா வாங்கினாலோ, இல்ல வெறும் கடலை மாவை டக்குன்னு தண்ணி ஊத்தி கலக்கி அதுல பாத்தீங்கன்னா போண்டா சுட்டாலோ என்ன ஆகும்னா, நல்லா சுகர் ரைஸ் ஆகு, ஒபிசிட்டி வரும், கேஸ் ட்ரபிள் மட்டும் பிடிச்சதுன்னு வைங்க, ஏவுன்னு ஏப்ப விடுவாங்க. 7 வீட்டுக்கு கேக்கு. உடனே நம்மளுக்கு போன் அடிச்சு, ஏய் குரு வாங்கிட்டு வந்துரு மாத்திரை, எனக்கு நெஞ்சில பிடிச்சிக்கிச்சு அப்படிம்பாங்க. உடனே மாத்திரை வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம ஆசை தீர இந்த தாய் கிழவி சாப்பிடுதுன்னா, யாரு நம்ம பவுனம்மா சாப்பிடுதுன்னா, இந்த ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். இப்ப நம்ம கலக்கிறது 10:30 மணி 12:30 மணி வரைக்கும் இயற்கையா குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் இது கூட மத்ததெல்லாம் சேர்த்து சமைக்கணும். சோ தொடர்ந்து பாருங்க. உங்க அம்மாவும் ஆசை தீர போண்டா பஜ்ஜி சாப்பிடணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு இது பிடிக்கும்னா இந்த மெத்தட உங்க சுய விருப்பத்துல பயன்படுத்தி பலன் பெற சொல்லுங்க. அவங்க பலன் பெற்றுட்டு போகட்டும். எங்க அம்மாவுக்கு கிடைத்த ஆரோக்கியம் இந்த உலகில் உள்ள தகுதியான அனைத்து அம்மாமார்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்க முன்னாடி வைக்கிறது. சரிங்களா? சோ தொடர்ந்து பாருங்க. நான் லைவ் போயிட்டு இருக்க எடுக்கிறேன். நான் இனி லைவை கன்டினியூ பண்ணணும்.